ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம விஜய் இருந்துட்டு சாரதாக்கு கால் பண்ணி டாக்டர் சொன்ன விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, தம்பி நம்ம எப்படி தம்பி அவளுக்கு ஞாபகப்படுத்துறது எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அத்தை நான் ஒரு ஐடியா சொல்லவா, நீங்கள் காவேரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னோட தாத்தா, என்னோட சித்தி, சித்தப்பா எல்லாரையும் பார்த்தா காவேரிக்கு கொஞ்சம் ஞாபகம் வர மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லவும், சரிங்க தம்பி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம காவேரி கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் குட்டி காவேரியும் நம்ம சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்க்கவும், இங்கே பாருங்க நான் உங்களை எங்கள் வீட்டுக்கு விசிட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன், இந்த மாதிரிலாம் என்னை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும், இங்கே மிஸ் இங்கே பாருங்க மிஸ், நீங்கள் என்னோட வீட்டுக்கு வாங்க மிஸ், என்னோட வீடை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரியும் எதுவுமே மறுப்பு சொல்ல முடியாமல் ஓகே ஓகே தங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, காவேரி சீக்கிரம் ரெடியாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக வைக்கிறாங்க. மா இங்கே பாருமா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லைம்மா, எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி நான் அந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாமல் என்னோட பேத்தியே ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லவும், என்னம்மா உன்னோட பேத்தியா, எப்பமா ஆச்சு உன்னோட பேத்தியா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ போய் ரெடியாகடி அப்படின்னு சொல்லி நம்ம காவேரியை ரெடியாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, காவேரியும் ரெடியாகிட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம விஜயும் சாரதாவும் காவேரியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே தாத்தா இதுதான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம காவேரி இருந்துட்டு, என்ன இவங்க எல்லாரையும் நான் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே, எனக்கு அப்படியே மண்டையை குழம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, காவேரி என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம விஜய் இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, அம்மோ உங்க சமையல் அம்மா ரொம்பவே சூப்பரா சமைக்கிறாங்க, சூப்பரா இருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லவும், நம்ம அம்மா இருந்துட்டு, மிஸ் இது என்னோட சமையல் ஆண்டி எல்லாம் சமைக்கல, இது என்னோட அப்பா தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே காவேரியும் அமைதியாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரியை வீட்டை சுத்தி பார்க்க அனுப்பி விட்டுறாங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு அதாவது நம்ம சாரதா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சாரதா, நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு தான், நான் பண்ணது தப்புன்னு எனக்கு அதாவது போக போகிறது தான் தெரிஞ்சது, என்னை மன்னிச்சிட்டு சாரதா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, உங்களோட பேரனுக்கும் என்னோட பொண்ணுக்கும் நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. என்னோட பொண்ணு உங்களை எப்போவுமே தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கும், அந்த மனசை கூட உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சாரதா, எங்கள் இடத்துல வேற யாராவது இருந்தால் கூட இப்படி தான் முடிவெடுத்திருப்பாங்க. பசுபதியால் என்னோட பேரனுக்கு வந்த ஆபத்து, பிரச்சனை, அது எல்லாமே நினச்சி பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் பேரன் சாகிற நிலைமைக்கு போயிட்டான். அப்படி இருக்கும்போது காவேரியை எப்படி நான் விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பேன். சத்தியமாக அது நினைக்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் காவேரியும் அவன் பழசெல்லாம் மறந்துட்டா, 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சாரதா அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, எதுக்காக அத்தை அழுதுகிட்டு இருக்கீங்க, விடுங்க, நடந்து முடிஞ்சு போனதை பத்தி நம்ம பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இனிமே நம்ம நடக்க போறதையும் காவேரிக்கு நம்ம ஞாபகப்படுத்துறதையும் தான் அதாவது அவளுக்கு ஞாபகத்தை கொண்டு வரதுலையும் தான் நம்ம வேலையை பார்க்கணும். பழைய இடத்துக்கு நான் எங்கெங்க கூட்டிட்டு போனோனோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனா அவளுக்கு ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, அதுபடி நம்ம பண்ணுவோம். அடிக்கடிக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வாங்க, நானும் உங்க வீட்டுக்கு வரேன், அவளுக்கு ஞாபகம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல அத்தை, அடிக்கடிக்கு நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும், நீங்களும் வாங்க அத்தை, நம்ம சென்னைக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, சென்னைக்கா தம்பி, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்பவே ஜாலியாக கீழே வராங்க. கீழே வந்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக நம்ம காவேரி கிட்ட போயிட்டு, என்ன மிஸ் வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு, ரொம்ப டைம் ஆகுதுமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு சாரதாவை தனியாக கூட்டிகிட்டு போய், இங்கே பாருங்கத்த, அதாவது யமுனா, கங்கா, அதுக்கப்புறம் நிவீன், குமரன், இவங்க
அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களையும் பார்க்க ஆசைப்பட்டாங்க. இப்போவே வந்துடுவான்னு கூட கேட்டாங்க. என்ன பண்ணுறது, காவேரி உங்களை பார்க்க வந்தால் கண்டிப்பாக சந்தேகப்படவா. அதனால தான் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் அவகிட்ட எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லத்த, அவங்க எல்லாருமே வர சொல்லுங்க, வர சொல்லி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க தம்பி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாரதாவும் காவேரி கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா எடுத்துட்டு கங்காக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் கங்காவும் ரொம்பவே சந்தோஷமா, மா என்னம்மா சொல்கிற, நாங்கள் உடனே கிளம்பிடுறோமா, நானும் மாமா பாப்பா 3 பேருமே கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நிவின் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன திடீர்னு எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா உன்னை பார்க்க நாங்கள் யாருமே வரக்கூடாதா, திடீர்னு வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்குற, நாங்கள் வரக்கூடாத மாதிரி பேசுகிறக்கா அப்படின்னு சொல்லவும், அப்படியெல்லாம் இல்லடி, என்னடி திடீர்னு வந்திருக்கேன்னு தான் கேட்டேன், வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சரிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ வந்தது, குட்டி பாப்பா வாடி தங்கம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவோட குழந்தை கூட கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்காவும் சாரதாவும் தனியாக போய் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. எதுக்காக அடிக்கடிக்கு அம்மா தனியாக போய் பேச ஆரம்பிச்சிருது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அம்மா பண்ணுறதை பார்த்தா எனக்கே தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே கன்ஃபியூஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு மா விஜய் எங்கம்மா இருக்காரு, அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லு, நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, அவரை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன், அவர் நாளைக்கு வந்தால் கண்டிப்பாக நீ பாரு, அது மட்டும் இல்லாமல் காவேரியும் ஸ்கூலுக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம காவேரி இருந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம விஜயும் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு காவேரி கிட்ட பேசிட்டு தான் வராரு. அதுக்கப்புறம் என்ன, காவேரியும் என்ன இவர் நம்ம கிட்ட இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரே, இவர் பண்ணுறதை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அம்மாவும் இவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம காவேரி கோவமாக ஸ்கூலுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம நிவின், அதுக்கப்புறம் யமுனா, அதுக்கப்புறம் கங்கா, குமரன் எல்லாருமே நம்ம விஜயை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம நிவினும் குமரனும், பிரதர் நீங்கள் உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்ச உடனே நாங்கள் ரொம்ப ஷாக்கிங்கில் இருக்கோம், இதெல்லாம் உண்மையா இல்லை கனவான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்களும் இப்படியெல்லாம் நம்ம சந்திப்போம்னு நினச்சாவே நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி இத்தனை வருஷமாக உயிரோடு இல்லைன்னு நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனால் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கையே இப்போ தான் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரிக்கு எல்லாமே ஞாபகத்தில் வந்து நம்ம விஜய் கூட சேர்ந்து ஒன்றா வாழ்வாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.